இன்றைய தினம் 8 படகுகளுடைய கட்டளைக்காக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் 4 படகுகள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் 3 படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டதோடு ஒரு படகினுடைய தொடர் விசாரணைக்காக திகதிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் புதிதாக ஒரு படகினுடைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் அந்த விசாரணை முடிவுறுத்தப்பட்டு அதுவும் கட்டளைக்காக 5ஆம் மாதம் 8ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இன்றைய தினம் சில வழக்குகள், அதாவது படகு உரிமை கோரிக்கையாக அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் படகினுடைய உரிமையாளர்கள் வருகை தராத காரணத்தினால் இன்றும் 5 படகுகள் மேலதிகமாக அரசுரிமையாக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் அதாவது 3ஆம் மாதம் 24ஆம் தேதி இன்னொரு படகினுடைய கட்டளைக்காகவும் 5ஆம் மாதம் 8ஆம் தேதி ஒரு படகின் கட்டளைக்காகவும் இன்னொரு படகினுடைய உரிமை கோரிக்கை விசாரணைக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு மட்டும் பவுடர் போட்டுருங்க. ஆமாம், அதே சமயத்தில் போடுறேன். போகலையா? வடிவா இன்னும் வரலையா? கடந்த 2021ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து மீன்பிடிக்க வந்த விசைப்படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அந்த 8 படகுகளுக்கு ஆஜராகி நாங்கள் இன்றைக்கு தீர்வுக்காக வந்திருந்தோம். இந்த நிலையில் இன்றைக்கு இலங்கை நீதிமன்றம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் 4 விசைப்படகுகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சில அந்த படகு நிறுத்தி வைக்கப்பட்டதுக்காக பாதுகாப்பு கருதி ஒரு சில 1,50,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்று தீர்ப்பாக உள்ள 3 படகுகளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஒரு படகுக்கு வருகின்ற 5ஆவது மாதம் 8ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. புதிதாக ஒரு படகுக்கு இன்றைக்கு 6 படகு விசாரணைக்கு இருந்ததில் ஒரு படகு மட்டும் விசாரணை செய்யப்பட்டது. மீதி 5 படகுகளும் விசாரணைக்கு வராத காரணத்தினால பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஒரு படகுக்கு வருகின்ற 5ஆவது மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த 4 படகை விடுவிச்ச கொடுத்தமைக்கு இலங்கை நீதிமானுக்கு இலங்கை அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய படகுகள், மீதி உள்ள படகுகள் பறிமுதல் செஞ்சது ஒரு மிகுந்த வேதனை அளிக்குது. இந்தியாவும் இலங்கையும் ஒரு நட்பு நாடாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீன்பிடிக்க வாழ்வாதாரத்துக்காக வர்ற மீனவர்களையும் படகுகளையும் சிறைப்பிடித்து படகுகளை பறிமுதல் செய்கிறது அந்த படகை இழந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு மிகுந்த வேதனையாக இருக்குது. ஆகையினால் இனி வர்ற காலங்களில் இனிமேல் இருக்கிற படகுகளை மனிதாபிமான அடிப்படையில் முதல் முறையாக எல்லா படகுகளையும் விடுதலை செஞ்சு 2 அரசும் பேசி ஒரு பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த விடுதலை செய்யப்பட்ட படகுகளை உடனடியாக எங்கள் தாயகம் நாங்கள் வேலை பார்த்து கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப பேருதவியாக இருக்கும். கச்சதீவு பெருவிழா வருகிறது வாரம் 3ஆம் தேதி. அதில் இந்திய மீனவர் இலங்கை மீனவருக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன விஷயம் பேசப்படுவதாக இல்லை என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? அமைச்சர் தரப்பை 2 நாட்டுக்கும் சொல்ல விரும்புகிறீங்களா?
வருடந்தோறும் இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசு அதிகாரிகளும் இருந்து இந்த கச்சத்தீவு திருவிழா சந்தோஷமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே மாதிரி இன்று வருகின்ற 3ஆம் தேதி 4ஆம் தேதி அந்த கச்சத்தீவு திருவிழா வந்து கொண்டாட இந்தியாவிலிருந்து 2400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வர்றாங்க. அதில் வந்து பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினதாக இலங்கை தரப்பிலிருந்து தகவல் இருக்குது. அதில் வந்து இந்த மீனவருடைய பிரச்சனை நீண்ட காலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்பாக போய்கிட்டு இருக்கிறதுனால இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு மீனவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கக்கூடிய நிலையில் அந்த பேச்சுவார்த்தை பண்ணலாம்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே 4 கட்டமாக பேசி ஒரு முடிவும் எட்டப்படலை. இந்த பேச்சுவார்த்தையிலேயாவது ஒரு நல்ல முடிவு வந்தால் நல்லாயிருக்கும். இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசாங்க அதிகாரிகளும் இருந்து இந்த பேச்சுவார்த்தை பண்ணினா ஒரு முடிவை எட்டலாங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆகையினால் இந்தியாவும் இலங்கையும் ஒரு நட்பு நாடு. இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கிறோம். அந்த மீனவர்களுடைய 2 மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு 2 அரசாங்கமும் ஒரு நல்ல முடிவு எடுத்து 2 மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதோட இலங்கை கடற்பரப்புக்குள்ளே வந்து இந்திய மீனவர்கள் நாட்டு படகுகளுக்கு அனுமதி வழங்குறதை பற்றி பேசப்படுது. இலங்கை நாடாளுமன்றத்தில் அது தொடர்பாக பேசப்படுது. இந்த வகையில் இந்திய மீனவர்கள் சார்பில் நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்திய நாட்டுப்படைகளுக்கு அனுமதி வாரத்தில் 2 நாளாக வழங்குறதா வந்து செய்தித்தாள்களையும் வீடியோவிலையும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இலங்கை தரப்புலேருந்து மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வெறும் நாட்டுப்படகு மட்டும் வந்தாலும் நாங்கள் விசைப்படகு மீனவர்கள்லாம் வந்து பாரம்பரியமாக நாங்கள் இந்த பகுதியில் தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கச்சத்தீவை இலங்கைக்கு இந்தியா கொடுத்ததுனால எல்லை குறைவாக இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லை தாண்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இரு நாட்டு மீனவர்களும் நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்களையும் வச்சு இரு நாட்டு அரசாங்கமும் இருந்து அதை பேசி முடித்தா தான் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ஒரு சுவிச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால் இரு நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்களை வச்சு இரு நாட்டு அரசு அதிகாரிகளும் இருந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு முடிவு எட்டப்படலாங்கிறது எங்களுடைய நோக்கம்.